ஜெர்மனியில் 3201 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 6250 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இக்கட்டான தருணத்தில் இரு நாடுகளும் இணைந்து நிற்பதாக மோடி பேச்சு. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டு போன்ற தகவல் விரைவில் வெளியாகும். பாஜகவுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை. அதிமுக ஆட்சியில் அவனியாபுரத்தில் காளைக்கு சிலை அமைக்கப்படும். திருப்பரங்குன்றம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கூட்டணி குறித்து டிசம்பர் மாதத்தில் அறிவிக்கப் போவதாக டிடிவி தினகரன் பேட்டி. ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகலாம் என பரபரப்பு. தாவேகாவில் இருந்து இதுவரை யாரும் கூட்டணிக்காக பேசவில்லை. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என ஓ பன்னீர்செல்வம் சூசகம். அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை பற்றி நாளை மறுநாள் அறிவிக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். விளக்கத்திற்காக மேலும் 2 நாட்கள் காத்திருக்க பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீதான நிதி முறைகேடு புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. முழு கொள்ளளவை எட்டுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த தேசிகருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இந்து சமய அறநிலைத்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க விஸ்வலிங்க தம்பிரான் கோரிக்கை. தமிழ்நாட்டின் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. விலைவாசி அதிகரிக்கும் என வாகன ஓட்டிகள் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு. ஈரோடு சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு. ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் மட்டும் பணியில் தொடரலாம் எனவும் உத்தரவு. டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடரும் கனமழை. சாலைகள், குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. டெல்லி அரசு இல்லத்தை காலி செய்தார் ஜெகதீப் தன்கர். குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் வெளியேறினார். தக் லைஃப் படத்தில் இடம்பெற்ற முத்தமழை பாடலுக்கு தொடரும் வரவேற்பு. சின்மயி பாடிய பாடல் 10 கோடி பார்வையாளர்களை கடந்தது. இனிமேல் படங்களை தயாரிக்கப் போவதில்லை என இயக்குனர் வெற்றிமாறன் அறிவிப்பு. மனுஷி, பேட் கேர்ள் திரைப்படங்கள் சர்ச்சையில் சிக்கியதை தொடர்ந்து அதிரடி அறிவிப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக சீன பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
அப்போது இக்கட்டான தருணங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து நின்றதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சீனாவின் தியான்ஜிங் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட ஷங்காய் நாடுகளின் தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் பேசிய மோடி, கடந்த 40 ஆண்டுகளாக தீவிரவாதத்தின் தாக்கத்தை இந்தியா எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதலின் போது இந்தியாவுக்கு துணை நின்ற நாடுகளுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். பாதுகாப்புக்கு மட்டுமின்றி மனித குலத்துக்கே தீவிரவாதம் ஆபத்தானதாக உள்ளதாக கூறிய மோடி, அமைதியை சீர்குலைக்கும் தீவிரவாதம் வேரறுக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். ஷங்காய் மாநாட்டில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு பின் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் ஒரே காரில் பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இக்கட்டான நேரங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து நின்றதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசினார். ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3201 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளுக்கு 8 நாள் பயணமாக ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். முன்னதாக ஜெர்மனியின் டசல்டோர்ஃப் நகருக்கு சென்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழக கனவு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக டசல்டோர்ஃப் நகரில் நார்பிரெம்ஸ், நார்டெக்ஸ், இபிஎம் பாப்ஸ்ட் ஆகிய நிறுவனங்களுடன் 3201 கோடி ரூபாய் முதலீட்டில் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நார்பிரெம்ஸ் என்ற நிறுவனம் ரயில்வே கதவுகள் மற்றும் பிரேக்கிங் அமைப்புகளுக்கான அதிநவீன வசதியை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் இந்நிறுவனம் அமைய உள்ளது. அதேபோல் நார்டெக்ஸ் குழும நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காற்றாலை உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்தும் வகையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் மின்சார மோட்டார்கள் மற்றும் மின் விசிறிகள் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான இபிஎம் பாப்ஸ்ட் என்ற நிறுவனம் சென்னையில் அதன் உலகளாவிய திறன் மையத்தையும் தமிழ்நாட்டில் உற்பத்தியையும் விரிவுபடுத்தும் வகையில் 201 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இந்த ஒப்பந்தம் மூலம் சுமார் 250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். BMW குழும நிறுவனத்தின் அரசு விவகாரங்களுக்கான உலகளாவிய தலைமை அலுவலர் தாமஸ் பெக்கர், BMW இந்திய நிறுவனத்திற்கான அரசு மற்றும் வெளியுறவு அமைச்சர் வினோத் பாண்டே ஆகியோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்டோமோட்டிவ் துறையில் குறிப்பாக மின்சார வாகன பிரிவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அமமுக தங்கள் கூட்டணியில்தான் உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பரில் அறிவிக்க உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு டிடிவி சார் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவதுதான் நாட்டுக்கு நல்லது, பாதுகாப்பிற்கு நல்லது, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனைமற்ற ஆதரவை, அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள்
பொறுத்திருங்கள், டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். தமிழ்நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள 38 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள உபயோகிப்பாளர்கள் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 40 சுங்கச்சாவடிகளிலும் செப்டம்பரில் எஞ்சியவற்றிலும் கட்டணங்களை உயர்த்திக் கொள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி அளித்தது. அதன்படி கடந்த ஏப்ரலில் 40 சுங்கச்சாவடிகளில் 25 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, விக்கிரவாண்டி, மொரட்டாண்டி, மேட்டுப்பட்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 395 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் கார்களுக்கு 5 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது என்னமோ இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான். ஏன்னா வருஷம் இந்த சுங்கச்சாவடிகளோட கட்டணம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இங்கே சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாதுங்கிறதான் நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்லேருந்து பல்வேறு சாலைகளில் இன்னும் பாலமே கட்டலை. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளும் தரமானதாக இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ இவங்க சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றி இருக்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட விலை உயர்வு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சாமானிய மக்களை பாதிக்கும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் முழுக்க விலைவாசி உயர்வு அவங்க யார் மேலே தெரியுமா? மக்கள் மேலே தான் விழுக போகுது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சுங்க கட்டண உயர்வால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாடகை கார் ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். இப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 55 ரூபா ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றினா நாங்கள் எங்களை பேர் வாகனம் ஓட்டில் ரொம்ப அவதிப்படுறோம். ஏன்னா இது இப்போ ஓன் போர்டு வண்டிக்கு 3000 ரூபா பாஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை அறிவிச்சு 15 நாளில் இன்றைக்கி மறுபடியும் 5 ரூபா இது 5 ரூபா மறுபடியும் டோல்கேட்டுக்கு கட்டணம் ஏற்றிருக்காங்க. இந்தமாரி ரொம்ப சிரமமாக இருக்குங்க. டோலில் என்ன வசதி பண்ணி தரீங்க? ஒரு ரோடு நல்லா இருக்கா? ஒரு சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான ரோடாக போட்டு வச்சுருக்கீங்க. டோலில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ ஒழிய பொதுமக்களுக்கோசரம் என்ன ஒரு பாதுகாப்பு டிரைவருங்களுக்கோசரம் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? இது வரலாம் இந்த ரோட்டில் கொணலை போகிற வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. திருட்டு நடக்குது, வழிபறி நிறைய நடக்குது. இது வரலாம் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. டோலில் வசூல் பண்ணுறாங்களா ஒழிய ஹைவே பெட்ரோலுக்காரங்க இது வரலாம் கண்காணிக்கிறது யாருமே ஹைவேல வர்றதில்லை. சேலம் வாழப்பாடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கார்களுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். சென்னை போகிறேன். இதில் 15 டோல்கேட் இருக்குது சார். டோல்கேட்டுக்கு மாதம் 11,115 ரூபா நாங்கள் கட்டுறோம். இதில் ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓனருக்கும் மிச்சம் கிடையாது, எங்களுக்கும் ஒரு மிச்சம் கிடையாது. இதை ஒன்றிய அரசு மத்திய அரசும் கொஞ்சம் டோல்கேட் இல்லாமல் ஆக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். மக்களை பாதிக்கும் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என சுங்க கட்டண உபயோகிப்பாளர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். வரி வசூலிக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்குள்ள கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டார். பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முதற் பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை பாதுகாத்து வரும் கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டது மகிழ்ச்சி என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கோலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க தாம் ஆட்சிக்கு வந்ததுமே 1,25 லட்சம் ரூபாய் வழங்கியதை முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். நிதி வழங்கியது வீணாகவில்லை என்பது இங்கு வந்தபின் அறிந்து கொண்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து நாளை மறுநாள் ராமதாஸ் அறிவிப்பார் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக எம்எல்ஏ அருள் அன்புமணியின் பதிலுக்காக 2 நாட்கள் காத்திருக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார்.
குழுவின் 9 பேரும் சீல்டு கவர் பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீல் ஒட்டி ஐயா இடத்துல ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த நாளானைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டை போன்ற ஒரு தகவலை விரைவில் அம்பலப்படுத்தப் போவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரை நிறைவு நாளில் அவர் இதனை தெரிவித்தார். பாஜகவினர் அரசியலமைப்பை கொலை செய்ய காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என கூறிய ராகுல் காந்தி அதற்காகத்தான் இந்த யாத்திரை நடத்தப்பட்டது என்றார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அணுகுண்டை வீசியிருந்த நிலையில் அதைவிட சக்தி வாய்ந்த குண்டான ஹைட்ரஜன் குண்டை வீசப்போகிறோம் என்றும் எச்சரித்துள்ளார். இதன்பின் பிரதமர் மோடியால் தன்னுடைய முகத்தை மக்களிடம் காட்டக்கூட முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். आने वाले समय में मैं आपको गारंटी करके दे रहा हूं, हाइड्रोजन बम के बाद नरेंद्र मोदी जी अपना चेहरा इस देश को नहीं दिखा पाएंगे. வாக்கு திருட்டு என்பது வெறும் வாக்குரிமை திருட்டு மட்டுமல்ல, அது ஜனநாயக திருட்டு, வேலைவாய்ப்பு திருட்டு என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தன்னை பிரபலப்படுத்துவதை விட கார்பந்தயத்தை பிரபலப்படுத்துங்கள் என நடிகர் அஜித்குமார் தமது ரசிகர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ள அவரை போட்டிக்கு நடுவே ரசிகர்கள் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அப்போது அவர்களிடம் பேசிய அஜித்குமார் தன்னை பிரபலப்படுத்துவதை விட கார் பந்தயத்தை பிரபலப்படுத்த கேட்டுக் கொண்டார். Promote motorsports. Sure. Definitely. Not for me. Promote Indian motorsports. Let people know how tough, how demanding, physically, emotionally. Let people know. Let people know. Yeah, promote motorsports. Thank you so much. நிச்சயம் ஒரு நாள் இந்திய வீரர்களும் ஃபார்முலா 1 பந்தயத்தில் சாம்பியன் ஆவார்கள் என்றும் நடிகர் அஜித்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையை அடுத்த அம்பத்தூர் சாலையில் மீண்டும் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அம்பத்தூர் கருக்கு சாலை வழியாக மாதங்குப்பம், புதூர், கள்ளிக்குப்பம் பகுதிகளுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. கடந்த 17ஆம் தேதி இதே சாலையில் பாதாள சாக்கடை குழாய் உடைந்து பள்ளம் ஏற்பட்டது. தற்காலிகமாக அவை சரி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3 வார இடைவெளியில் அதே சாலையில் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 3 அடி அகலம், 15 அடி ஆழத்திற்கு ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். அம்பத்தூர் கருக்கு சாலைக்கு கீழே செல்லும் பாதாள சாக்கடை குழாய் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுப்பிக்கப்படாததே இதுபோன்ற பள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூட்டணி குறித்து டிசம்பர் மாதம் அறிவிக்கப் போவதாக டிடிவி தினகரன் கூறியிருப்பதன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அமமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் தொண்டர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தங்களது கூட்டணி அமையும் என்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் ஒற்றுமையாக செயல்படுவீர்களா என்ற கேள்விக்கு அது பற்றி டிசம்பரில் அறிவிப்போம் என டிடிவி தினகரன் தெரிவித்தார். 24 பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவதுதான் நாட்டுக்கு நல்லது, பாதுகாப்பிற்கு நல்லது, இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனைமற்ற ஆதரவை, அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு. அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்கள். டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துவிட்ட நிலையில் தற்போது அமமுகவும் அதே நிலைப்பாட்டை எடுக்கும் என கூறப்படுகிறது. மிசோரம் மாநிலம் பைராபி சாய்ராங் புதிய ரயில் பாதை திட்டத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். மிசோரம் தலைநகர் ஐசாலை அசாமின் சில்சாருடன் இணைக்கும் விதமாக தொடங்கப்பட்டதே பைராபி சாய்ராங் இடையிலான ரயில் பாதை திட்டம். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 11 ஆண்டுகளுக்கு பிறகு பணிகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்று சோதனை ஓட்டம் முடிந்துள்ளது. இந்நிலையில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதிகாரிகள் ஐஐடி ரூர்க்கி வல்லுநர்கள் குழு திட்டம் தொடங்கியது முதல் தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். குறிப்பாக ரயில் பாதை வரைபடம் தயாரிக்கும் பணி, சிக்னல், தகவல் தொடர்பு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டனர். இந்த புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி வருகின்ற 13ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இந்த ரயில் சேவை தொடங்க உள்ளதை அங்கு வசிக்கும் மக்கள் பெரிதும் வரவேற்பதாக கூறினர்.
ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஊருக்கு போனால் ரொம்ப யோசிக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியாக போகணுன்னா எங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் தான் நாங்கள் வந்து ஊருக்கு அந்த ஃப்ளைட்டு சார்ஜஸ் மட்டுமே போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போது நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவோம். இப்போ எங்களுக்கு வருஷத்தில் 2 வாட்டி லீவ் இருந்தால் கூட நாங்கள் ஒரு வாட்டி தான் போகிறோம். ஸோ இப்போ ட்ரெயின் வந்தது அப்படின்னா வந்து அதிகமாக ஊருக்கு போகலாம். கோவை ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்வது, புதிய ரயில்கள் இயக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் வழங்கியுள்ளார். பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சேரன் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ், குர்லா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் புறப்படுவதை கோவை வடக்கு சந்திப்புக்கு மாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை திருச்செந்தூர், கோவை வேளாங்கண்ணி தினமும் இரவு நேரத்தில் கோவை பெங்களூரு இடையே புதிய ரயில் சேவையை தொடங்க வேண்டுமென கோரியுள்ள அவர், கோவை ராமேஸ்வரம், கோவை கொல்லம், கோவை போடி நாயக்கனூர் வழித்தடங்களில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். மேலும் கோவை சேலம் இடையே பயணிகள் ரயில் சேவையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்றும், ஆவாரம்பாளையம் ஷோபாநகர் ரயில்வே மேம்பாலம் கீழே உள்ள ஒரு வழிப்பாதையை இருவழிப்பாதையாக மாற்ற வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து அந்தமான் சென்ற பயணிகள் விமானம் மோசமான வானிலை காரணமாக சென்னை திரும்பியதால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். சென்னையிலிருந்து அந்தமான் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த 174 பயணிகளும், அதே விமானத்தில் அந்தமானிலிருந்து சென்னை வர காத்திருந்த 160 பயணிகளும் திட்டமிட்டபடி பயணம் மேற்கொள்ள இயலாமல் சென்னை மற்றும் அந்தமான் விமான நிலையங்களில் தவித்தனர். மோசமான வானிலையால் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் கோபமடைந்த பயணிகள் ஏர் இந்தியா ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். business meeting, sir. I can't go for this tomorrow. Flight only come tomorrow. weather change நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 20 minutes வரைக்கும் அங்கே சுற்றுறாங்க. திருப்பி பேக் வி கேம், தே செட் another flight வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிளியராக சொன்னாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம் வித்தவுட் கிவிங் எனி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல. தே கேவ் ஒன்லி ஃபார் 30 rupees, தே கேவ் ஒன்லி த ஸ்நாக்ஸ் ஒன்லி. அந்த 30 rupeesக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க, எதுவுமே அவங்க கொடுக்கல. சுகர் பேஷண்ட்க்கு கரெக்டாக ரெஸ்ட் ரூம் கூட எல்லாமே க்யூவில் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கேன்சலு, ஒரே வாரத்தில் கேன்சலு, நாளைக்கு அனுப்பிச்சி விடுவோன்றாங்க. மதிய உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அஞ்சப்பர் உணவகத்திற்கு 12,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அபிநயா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சப்பர் உணவகத்தில் மதிய உணவு வாங்கியுள்ளார். சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது உணவில் இறந்த நிலையில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அபிநயாவுக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. சேவை குறைபாட்டுடன் செயல்பட்ட உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் அபிநயா சென்னை நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். புகார் மனு மீதான விசாரணை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அறிக்கையின் அடிப்படையில் உணவகத்தின் மீதான சேவை குறைபாடு புகார் உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அஞ்சப்பர் உணவகத்திற்கு 12,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மதுரை ஆதீனம் விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஸ்வலிங்க தம்பிரான் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் ஆதீன மட விவகாரங்களில் இருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸாக இருக்கிறது, எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு எடுக்க முடியாதுங்கிறதான் விஷயம். இப்போ சன்னிதானத்து மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அவர் ஜாமீன்லேயே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் தார்மீகமாக அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோட கோரிக்கையாக இருக்குது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் 9,620 ரூபாய்க்கும் சவரன் 76,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்ததால் வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை 77,640 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 9,705 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை மட்டுமல்ல, வெள்ளியின் விலையும் இன்று வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. வெள்ளி இன்று கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 136 ரூபாயாக உயர்ந்துள்ளது.
SP வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீதான நிதி முறைகேடு புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி இருந்தபோது சென்னை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பணி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. குறிப்பிட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. முறைகேடு புகார்கள் தொடர்பாக IAS அதிகாரிகள் விஜய் கார்த்திகேயன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் மீது வழக்கு தொடர அனுமதிக்க கோரி ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திடம் விண்ணப்பித்தது தற்போது நிலுவையில் உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து அரசியல்வாதிகள் மீதான முறைகேடுகள் வழக்குகள் மட்டும் ஏன் காலதாமதமாகிறது என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் அரசின் நிதி முறைகேடு தொடர்புடைய வழக்குகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கேரளாவில் அமீபா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் அமீபா நோயால் 3 மாத குழந்தை உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி, நகராட்சியில் உள்ள குளங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரை 2 நாட்களுக்கு ஒருமுறை வெளியேற்றிவிட்டு குளோரின் பவுடர் இட்டு பராமரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மாசடைந்த நீர்நிலைகளுக்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டாம் எனவும் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் வைரஸ் காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் ஒரே வழக்காக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தீபங்கர் தத்தா அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் ஆசிரியர்கள் அவர்களது பணியை தொடர அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளது என்றால் அவர்கள் பணியில் தொடரலாம் என்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் இருந்தால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என்றால் பணியிலிருந்து வெளியேறலாம் அல்லது பணி ஓய்வின் போது கிடைக்கக்கூடிய இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் 310வது பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நியர் ஆதிக்க எதிர்ப்பின் பெருமைமிகு தமிழ் அடையாளமாக திகழ்ந்தவர் பூலித்தேவர் என பெருமைப்படுத்தியுள்ளார். பூலித்தேவரின் படத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே நெற்கட்டும் செவலில் உள்ள பூலித்தேவர் நினைவிடத்தில் அமைந்திருக்கும் சிலைக்கு அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் பூலித்தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வமும் பூலித்தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னை கடற்கரை பகுதிகளில் ஒரே நாளில் 77 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. காசிமேடு, திருவொற்றியூர், மெரினா, பட்டினம்பாக்கம், திருவான்மியூர் ஆகிய 5 இடங்களில் உள்ள கடற்கரைகளில் 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. குறிப்பாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் மட்டும் 1164 சிலைகள் கரைக்கப்பட்டன. இதனால் கடற்கரை பகுதிகள் முழுவதும் மரச்சட்டகங்கள், இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கழிவுகளாக காட்சியளித்தன. இதையடுத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலம் குப்பைகளை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ஒரே நாளில் திருவான்மியூரில் 21 மெட்ரிக் டன், பட்டினம்பாக்கத்தில் 20 மெட்ரிக் டன், காசிமேட்டில் 8 மெட்ரிக் டன், திருவொற்றியூரில் 6 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக மெரினா கடற்கரையில் 22 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.
4,000 கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் ஹிஜாவு நிதி நிறுவனத்தின் இயக்குநர் உள்ளிட்ட 9 பேரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த ஹிஜாவு நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் தொகைக்கு 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து 4,620 ரூபாய் நிதி மோசடி செய்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹிஜாவு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சவுந்தரராஜன், நிர்வாகிகள் சந்திரசேகரன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 9 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். மனு மீதான விசாரணையில் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் கலைக்கவும் அதனால் விசாரணை பாதிக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறி ஜாமீன் வழங்கக்கூடாது என போலீசார் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களது சொத்து விவரங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை திரும்பத் தருவது தொடர்பாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம் தராததை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.